பிதாவே. ஆமென் ஆமென். நான் ப்ராக்டிக்கலாக உங்களோடு நான் பேசுவேன், பேசணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான சம்பத் ஐயாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய ஊழியங்களுக்காக உங்களுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம பைபிள்லேருந்து வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ தயமும் இரக்கமும் இந்த சபை மீது எப்பொழுதும் இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியத்தை செய்வது ரொம்ப ஈஸி, ஊழியத்தில் நிலைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஊழியம் செய்யலாம், அது தேவன் நமக்கு கொடுத்த மகா பெரிய கட்டளை. ஆனால் ஊழியத்தில் நிலைத்திருந்து ஊழியத்தினால் பிழை பூட்டப்படுகிறது ஒரு தேவ தயவு தான். அந்த தயவை பெற்ற ஒரு ஊழியரோடு நீங்கள் இணைந்து தேவனை ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை பலகி பெருக செய்வாராக. இன்னைக்கு இந்த யாக்கோப்பு நிருபத்திலிருந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அவனவன் தன் சுய இச்சையில் நாளை இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இச்சை அப்படின்ற வார்த்தையை இன்னொரு பொருள் என்ன சொல்லனா, அவனவன் தன் சுய ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆசை, மனுஷனா பிறந்துட்டா இந்த ஆசை இல்லாம இருக்காது. யாருக்கெல்லாம் அம்மா மேல ரொம்ப ஆசை, அப்பா மேல அளவு கடந்த ஆசை, பிள்ளைங்க மேல, அதுவும் முதல் பிள்ளைன்னா வேறதான், கடைசி பிள்ளைனாலும் நடுவில் ஒன்று வந்து மாட்டிக்கும். அது இப்படி இல்லாம அப்படி இல்லாம இருக்கும். என்னடா நீ நடுவாளா? அதான் பாஸ்ட் உன்னையே பார்க்குறாரு. ஒரு நபர் இன்னொரு நபர் மேலே வைப்பது ஆசை, நம்பிக்கைலாம் சொல்லலாம். இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவத்துக்கு முன்னாடி 2 நிலை இருக்கான். அந்த பாவத்துக்கு முன்னாடி 2 நிலை எப்படி சொல்லுவோன்னா, நாங்க என்ன குழந்தை பிறந்திருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு 10 மாசத்துக்கு முன்னாடி கரு உருனதுக்கு அப்புறம் வளர்ச்சி பெறும். வளர்ச்சி பெற்ற பிறகு ஒரு பூரண புருஷனாகவோ ஒரு பெண்ணாகவோ இந்த பூமியில உருவெடுக்கும். அப்போ ஆசை என்பது என்ன அப்படின்னா, பாவத்திற்கான கருவுறுதல். அதுதான் ஆசை. ஆசை நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா அது அந்த நபரை பொறுத்தது. அவர் எதை ஆசைப்படுறாரோ அதை பொறுத்தது. இப்போ இந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேதத்தின்படி பார்த்தா நிறைய பேர் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் மீறுவதற்கு, இழந்து போவதற்கு ஆசை ஒரு காரணமா இருந்திருக்கிறது. அப்படின்னா அது ஆசையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கூட இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் ஆசைப்படுறதுக்கெல்லாம் தப்பா பாஸ்டர்னா, ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆசை, என்னுடைய ஆசை என் தேவனுடைய திட்டத்தோடு இணைந்திருக்க வேண்டும். என் ஆசை என்னை தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வழிநடத்தும் என்று சொன்னால் அது சரியான ஆசை. என் ஆசை என்னை கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து வழிவிலகி போக பண்ணும் அப்படின்னு சொன்னா அது குறித்து நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப யாக்கோப்பு என்ன எழுதுறான்னா, அவனவன் சொல்றாரு தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு, இன்னொரு வார்த்தை சுய ஆசையினாலே சிக்குண்டு, அப்புறம் இழுக்கப்படுகிறான். இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறானா. பின்னாடி என்ன நடக்குதுன்னா, நான் அந்த ஆசை கர்ப்பம் தரித்து அது என்னத்தை பிறப்பிக்குது? பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? மரணத்தை. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை எனக்கு அது என்ன பண்ணுது? ஏற்படுத்துது. அப்ப திருச்சபைக்கு வந்திருக்கிற சபையாரே, நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த பாவம் நமக்கு வருகிறதுக்கு முன்னாடியே
அது 2-3 நிலைகளிலே நமக்குள்ளே ஊடுருவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வாராக. அப்போ பவுல், பேதுரு, யாக்கோப்பு இவங்கெல்லாம் இந்த முதல் நூற்றாண்டிலேயே அந்த கிபியில் அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கே இது கொஞ்சம் சோதனையா இருந்திருக்குது. ஏசாமி கூட இருந்த யூதாஸ் கூட கொஞ்சம் ஆசை கொஞ்சம் வேற மாதிரி வச்சுட்டான். பைபிள் முழுசா நீங்க பார்த்தீங்கன்னா ஆசையை தவறுதெல்லாம் நம்ம ஒரு நபர் மீது, ஒரு பொருள் மீது, ஒரு குறிப்பிட்ட இடத்தின் மீது, ஒரு ஆபரணங்கள் மீது, ஒரு பதவி மீது நாம வைக்கும் பொழுது அது நம்மளை தேவனுடைய திட்டத்திலிருந்து நம்மளை வழி விலகி போக பண்ணுது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீ பாவத்தை பிறப்பிக்கிற அந்த ஆசை மீது கொஞ்சம் கவனமாயிரு. அல்லேலூயா. நம்மெல்லாம் பாவம் செய்கிறதுக்காக அல்ல, நீதிமானாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். நீதியின் கனிகளை நாம் இந்த பூமியில செய்யும்படி நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த பாவம் எப்படி நமக்குள்ள வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும்ல. அப்போ பாவம் எப்படி வருதுன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் என்ன பண்ணான்? புசித்தான் பார்க்கிறோம். அப்போ பாவம் முதல் காரியத்தை சொல்ற பாவம், அதாவது ஆசை என்பது கண்களின் வழியாகத்தான் வரும், சும்மாலாம் வராது. ஆசை வருவதற்கான என்ட்ரன்ஸ் டோர் எங்கன்னு கேட்டா அது எங்க தான்? அது கண்ணு. யாருக்கெல்லாம் கண்ணு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. அப்ப ஆசை எப்படி வரணும்? கண்ணின் வழியா தான் வரும்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆதியிலே தேவன் உண்டாக்கின ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாளும் ஒரு அழகான ஒரு செடியை பார்க்குறாங்க. அந்த செடியில ஒரு பழம் இருக்கு. அந்த பழம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு எப்படி இருக்குதா? இன்பமா இருக்குதுன்னு பார்க்குறாங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதெல்லாம் நீ பார்க்கும் பொழுது கண்ணு பல பல பலான்னு தோணுதோ அப்பவே நீ உஷாரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உஷாரா இருக்கணும். பல 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 பலான்னு. இப்போ நான் என்ன மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஃபேட் ஆகினே வராங்க. என்ன காரணம்? பிரியாணி பார்த்தா கொஞ்சம் கண்ணு என்ன பண்ணுது? ஆமாம், டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸ்வீட் பார்த்தா நானே ரைட் தானே? ஸ்வீட் பார்க்குறோம், பிரியாணி பார்க்குறோம், இதெல்லாம் நல்லது. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா அதுவும் கண்டு தான். இந்த கண்ணை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. எதிர் வீட்டுக்காரனுக்கு ஒரு பொம்பளை குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் பொம்பளை குழந்தை வேணுன்றது தப்பு. எனக்கு ஒரு குழந்தை தான் நல்லா இருக்குன்றது தான் ரைட்டு. நம்ம என்ன சொல்றோம்? அதே கலர்ல, அதே ஹைட்டில் எனக்கு ஒரு பையனை பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே கலரு, அதே ஹைட்டு, அதே மாதிரின்னா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ இந்த கண்ணு என்ன செய்யுது அப்படின்னா, என்ன தேவனுடைய உன்னதமான திட்டங்களுக்கு வழியா போகாம என்ன வெளியே கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணுது? வெளியே தள்ளு. இந்தமா பார்த்தாங்க, பார்க்கறது தப்பு இல்லை. இந்தமா அது புசிப்புக்கு நல்லதுன்னு யோசித்தாங்க, அது கூட தப்பு இல்லை. அவருங்க பார்த்தாங்க, யோசித்தாங்க. இந்த யோசனை கர்ப்பமா மாறுகிற பொழுது ஒரு புருஷனை அல்லது ஒரு உருவம் எடுக்கிறது. அது என்னன்னா, அதை கட்டாயம் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ ஏவாள் பார்த்தால், ஆசைப்பட்டால், எடுத்தால், பாவம் வந்துருச்சு. பார்த்தாங்க, ஆசைப்பட்டாங்க, எடுத்தாங்க, பாவம் வந்துருச்சு. ராமின் சொல்லுங்களேன். இல்லை கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்ல ரொம்ப கவனமா இருங்க. எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், எல்லாரும் கை தூக்கி சொல்றேன். யாரெல்லாம் ஆவியானவரை பெற்றிருக்கீங்க எல்லாரும், யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க எல்லாரும், ஆனால் ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு கண்களினாலே உன் அபிஷேகத்தை இழக்க முடியும். உன் கண்ணு வழியாய் பார்க்கிற எல்லாமே அது நல்லதா கெட்டதான்னு முன்னாடியே ஒரு வடிகாலை வச்சு நம்மை நாம் சோதித்து அறிந்தாதான் நமக்குள்ளே வரப்போகிறதை நாம் தடுத்து நிறுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் ஆசைகளை நான் வரையறை செய்ய எனக்கு கிருபை தாங்க. நான் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக அல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக அல்ல. என்ன நீங்க வேறு பிரித்திருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா என்னை பிரித்தெடுத்திருக்கீங்க. அப்ப நான் எதை பார்க்கணுமோ அதை பார்க்க
எனக்கு அருள் பாராட்டுங்க. எதை நான் சிந்திக்கணுமோ அதை சிந்திக்க எனக்கு அருள் பாராட்டுங்க. என் கண்ணுக்கு ஒரு கடிவாள வளைய நான் போட எனக்கு நீங்க கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த 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 வசனம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்களேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மாம்சத்தின் இச்சையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவையெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. 3 விஷயம் பாருங்க. கண்ணில் இருந்து இச்சை, அதுக்கு மாம்சத்திலிருந்து வரக்கூடிய இச்சை, அப்புறம் கண்களின் வழியா வரக்கூடியது, ஜீவனத்தின் வழியா வரக்கூடிய. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போமா? மாம்சத்தின் இச்சைனா என்ன? ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகணும்னு நம்முடைய சரீரம் போராடும் பொழுது அதுக்கு விற்று கொடுக்குறோம்ல, அந்த இச்சை நம்மளை ஓவர் கம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த பார்த்துட்டோம், அதை கட்டாயம் வாங்கி ஆகணும் துடிக்கிறோம்ல, அப்போ அந்த இச்சை என்ன பண்ணுது? ஓவர் கம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஜீவனத்தின் பெருமைன்னு அர்த்தம் என் லைஃபை பற்றிய எனக்கு இருக்கக்கூடிய பெருமை. நான் யார் தெரியுமா? நான் என்ன பட்சிக்கிறேன் தெரியுமா? எங்க குடும்பம் என்னன்னு தெரியுமா? என்ன உங்க குடும்பம்? ஒன்றும் கிடையாது. 4 நாளில் வாந்தி பேதி ஆச்சுன்னா நம்ம லைஃப் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நாம அப்போ தப்பா சொல்றேன்னா? அவ்வளோதான், நம்ம லைஃபே அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சுக்கிறேன் தெரியுமா? என்னுடைய வசதி நான் தெரியுமா? எனக்கு இதா பாருங்க, பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. இது 3 குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா ஆசை நமக்குள்ள வந்து அதுக்கு இச்சையா மாறி இச்சை கர்ப்பம் தரித்து, கர்ப்பம் பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். வராமின்னு சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் என் கண்ணை சரியா பார்த்துக்கிட எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய எண்ணங்களை சிலுவையில் நான் சிறைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, என் ஜீவனத்தை பற்றிய பெருமைகளை நான் சிலுவையில் சிறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் தாவீது ஜெபிக்கிறான். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்க. 119ஆம் சங்கீதம் 37வது வசனத்தை நாம் திரும்ப கவனிப்போம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி, அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை உயிர்ப்பியும், உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ஆசையை மேற்கொள்ள சொல்லுங்க. இந்த ஆசையை மேற்கொள்ள சொல்லுங்க. ஆசை இச்சையா மாறாம சொல்லுங்க. இச்சை பாவமா மாறாம மரணத்தை பிறப்பிக்க கூடாம இருக்கணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது அதற்காக ஜெபம் பண்ணணும். அப்ப எப்படி ஜெபம் பண்றான்? அழகா ஜெபம் பண்றான். மாயையை நான் பார்க்காதபடி என் கண்களை என்ன பண்ணுங்க? விலக்கி காத்தருளும் என்று சொல்றான். உமது வழிகளில் என்னை என்ன பண்ணுங்க? உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர்கிட்ட அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணோம், தினந்தோறும் ஜெபம் பண்ணோம். காலையில் போகும்போது வரும்போதோ கண்களின் மூலமாய் வரக்கூடிய இச்சை, சரீரத்திலிருந்து வரக்கூடிய இச்சை, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஜீவனத்தின் பெருமைகளை உடனே நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளவு அழகா நம்ம நீட்டாக ரெடி ஆனாலும் நம்முடைய வீட்டை சுத்தம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா நம்முடைய வீடு ஒவ்வொரு நாளும் அழுக்கால் நிரம்பி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மாமாரெலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி போவாங்க வருவாங்க, எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பெருக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் குப்பை சேருது. அப்போ தேவன் சிலுவையில் நமக்கு வாங்கி கொடுத்த இந்த பரிசுத்த வாழ்க்கை பல வழிகளில் அசுத்தப்படும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாவீதை போல ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என்னை கண்ணை நான் மாயை பார்க்க கூடாதப்பா. ஆண்டவரே, நீரட உயிர்ப்பியும் என் கண்களை எல்லா இச்சைகளுக்கும் விலக்கி நீங்க காத்தருளும் என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆசை அடுத்த நிலை என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஆசைப்பட்டுறான் அப்படின்னா அடுத்த நிலை என்னன்னா, ஆசைப்பட்டவனை அந்த ஆசை என்ன செய்யணும்? அடிமையா மாத்திருமா. ஆசை மனிதனை என்னவா மாத்துது? அடிமையா மாத்துது. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசித்தீங்கன்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், தாங்களே கேட்டுக்கு அடிமையா இருந்தும்
அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, இல்லைன்னா அன்லைன் பண்ணுங்க. எதனால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? அவன் அடிமையா இருக்கிறானே. நிறைய பாஸ்டர்ஸ் கூட அடிமை செல்போனுக்கு, நிறைய பேர் கோபத்துக்கு அடிமை, நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அடிமை, நிறைய பேர் சினிமாக்கு அடிமை. பைபிள் நான் சொல்லுது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ, கம்ப்ளீட் பண்ணுங்க, அதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். எல்லாம் அந்த வசனத்தை பார்த்தீங்களா? மேல கோபமா இருக்கா உங்களுக்கு? நீங்க எதனால் ஜெயிக்கப்படுறீங்களோ, இப்போ காலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும்னு ஒரு எண்ணம், நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். நல்ல எண்ணம் தான். இப்போ நான் என்ன பண்றேன்? அலாரம் வைக்கிறேன். ஆண்டவரே, நான் 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அலாரம் வச்சுட்டு படுக்கிறேன். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. ஆனா தூக்கம் என் ஜெபிக்கணுன்ற எண்ணத்தை மேற்கொள்ளுது. நான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 10 தூங்கிறேன். அப்புறம் பார்த்தா 6:30 மணி ஆயிடுச்சு. எழுந்து கிடுக்கிட்டு ரெடியாகி வேலைக்கு போட்டு தான் கரெக்டாக இருக்குது. பிள்ளைங்களை அனுப்பிட்டு எங்கே வர்றது கரெக்டாக இருக்கு? அப்போ நான் ஜெபிக்கணுன்ற எண்ணம் நல்லது. ஆனால் என்னுடைய ஜெபிக்கணுன்ற எண்ணத்தை எது எது ஜெயம் எடுத்தது? தூக்கம் ஜெயம் எடுத்துச்சு. அப்போ நான் எதுக்கு அடிமை? தூக்கத்துக்கு அடிமை. யாருக்கு புரியுதுன்னு தெரியலையே. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றது என்னுடைய தீர்மானம். ஆனா கோபத்துல கொலாவத்தை இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற நல்ல தீர்மானம் எனக்குள்ள இருக்கு. ஆனா கெட்ட வார்த்தை என்னை அடிமைப்படுத்துது. என்ன அந்த நல்ல தீர்மானத்தை உடைச்சி நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா மாறுறேன்னா, நான் கெட்ட வார்த்தைக்கு அடிமையா இருக்கிறேன். நான் குடிக்கு அடிமையா இருக்கிறேன். நான் வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறேன். நான் சோம்பேறித்தனத்துக்கு அடிமையா இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, ஆசை உங்களை அடிமைப்படுத்தும். ஆமென், ஆமென் தான் சொல்லுங்களேன். அப்போ ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அது கம்ப்ளீட் பண்ணுங்க, அதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த உலக ஆசைகள் சிலெல்லாம் இருக்குல்ல, செல்போனு மேல ஆசை, அது நம்மளை ஜெயம் எடுக்குதா இல்லையா? செல்போன் பார்க்கக்கூடாதுன்னு அப்போ தான் என்ன பண்ணுவோம்? சைலண்ட் பண்ணிட்டு அலாரம் இது சார்ஜர் போட்டு வந்து உட்காரோம். ஆனால் அப்போ தான் பெல் அடிக்கும், டங்குன்னு பெல் அடிக்கும், லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். நம்ம உடனே எதை வேணான்னு விட்டு வந்தோமோ அது போய் எடுத்து சும்மா ஆரம்பிச்சு யாரோ ஒருத்தர் அமைச்சிருக்கிற வாட்ஸ்அப்பை பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா 1.25 மணி நேரம் போயிட்டுருக்கோம். நமக்கு எவ்வளோ நேரம் தெரியும்? நிறைய பேர் செல்ஃபோனுக்கு அடிமை, நிறைய பேருக்கு பணத்துக்கு அடிமை. பணம்னா வாயை திறந்துருவாங்க, தூங்கினே இருப்பாங்க. டங்குன்னு 5 ரூபாய் காயின் கீழே வந்து அது எடுத்து வச்சிருவாங்க. மரியாதையை வச்சு அது யாருத? பணம்னா அவ்வளோ ஆசை சிலருக்கு. சில பேருக்கு காம ஆசை, பெண்கள் ஆண்கள் மேலேயும் ஆண்கள் பெண்கள் மேலேயும் ஆசை. சில பேருக்கு பதவி ஆசை. கிரிக்கெட்ல நான் தான் கேப்டன், கிரிக்கெட் ஆனாலும் யாரு தான்? சுய உதவி குழு நடத்தினா யார் தான் தலைவர்? நான் தான் தலைவர். வீட்டான ஒரு அசோசியேஷன் வச்சா கூட அதுக்கு யார் தான் தலைவர்? நான் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்னன்னா, நான் எங்க போனாலும் என்னவா இருக்கணும்? கவனமா இருங்க. உன் ஆசை உன்னை அடிமைப்படுத்த விடக்கூடாது. நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ணோம். அது நம்மள என்ன பண்ணக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சிலருக்கு புகழ்ச்சி மேல ரொம்ப ஆசை. யார் பார்த்தாலும் என்ன பண்ணும்? என்ன குற்றமே சொல்லக்கூடாது. ஐயா ரொம்ப நல்லவங்க, ஐயா வல்லவர், ஐயா அழகு, ஐயா செல்வம், ஐயா மாதிரி உலகத்துல யாருமே இல்லை. அப்படி போனவனே அவன் கிடக்குறான். ஐயோ எது கேட்குற? இப்படி பேசினா தான் அவன் நம்ம கூட என்ன பண்ணுவான்? வந்து உட்கார எல்லாம் போயினே இருப்பான் பிரதர். அப்போ யார் பார்த்தாலும் என்ன சொல்லணும்? உங்களை பார்த்தா சூப்பராக இருக்கீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஏதாவது புகழ்ந்துட்டே இருக்கணும். புகழ்ச்சிக்கு அடிமை. நல்லா கவனிங்க. இவையெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா இவைகளை நீங்கள் ஜெயிக்கணும். இவைகளை நீங்கள் ஜெயிக்க பழகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு அடிமை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சின்ன வயசில் நான் வாலிப நாட்களில் வளர்ந்து வரும்பொழுது எங்கள் ஊரில் ஒரு அண்ணன், எங்கள் நான் ஒரு பாஸ்டர் பையன். நான் 17 வயசில் ரசிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அப்போது அந்த நாட்களில் ஒரு அண்ணன் எங்களுக்கு முன்னாடி, நான் 8th அவர் 10th, நான் 12th வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபெயில் ஆகி டிரைவர் ஆகிட்டார். நல்லா ஜெபம் பண்ணுவார், சர்ச்சில் நல்லா பாட்டு பாடுவார், நல்லா பேண்ட் அடிப்பார். டிரைவர் ஆன உடனே ஒரு நாள் பார்த்தா ஆன்ஸ் போட்டுனுறாரு. என்ன போட்டுனுறாரு? ஆன்ஸு. நான் கேட்டேன், என்னண்ணா நீ வாயில் ஆண்டவர் துதிக்கிற வாயில் ஆன்ஸ் போட்டுனுக்கிறிய, நியாயமானு கேட்டா, நெகோ அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, நைட்டில் தூக்கு வருதுன்னா ஆன்ஸ் போட்டுன்னு தான்டா இருக்கணும். நானும் நம்பிட்டேன், அப்படி தான் போல இருந்தேன்.
நானும் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். ஒரு தூக்கம் வந்தால் என்ன பண்ணோம், நைட் டிரைவரில் வண்டி ஓட்டணும், கண் வெடிச்சு ஓட்டணும். அப்போ தூக்கம் வரும்போது என்ன போட்டுக்கணும், சத்தமாக தான் சொல்லுங்களேன். எப்படி நம்ப வச்சுட்டான் பாரு என்ன அவன். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு தோணுச்சு, ஃப்ளைட்டில் ஓட்டுறான, நைட்டெல்லாம் ஓட்டுறான், அவனை ஆன்ஸ் போட்டு ஓட்டுறான். யாருக்கு புரியுதுன்னு தெரியலையே. நீங்கள் அதை எடுத்துகிட்டு உள்ளவே போக முடியாதே. இமிகிரேஷன்லேயே உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவானே நீங்கள் ஆன்ஸ் பாக்கெட் வச்சுருந்தா. யாருக்கு புரியுது? அப்போது நம்ம ஒரு மாய உலகத்தில் மாட்டிட்டு இருக்கிறோம். எப்படின்னா, ஆன்ஸ் போடும், நான் பழகிட்டேன்டா தம்பி, தப்பு பண்ணிட்டேன்டான்றது வேற, ஏன்னா அதை நியாயப்படுத்துறது வேற. இது இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை. சிம்சோன் அபிஷேகத்தை பெற்றவன். நியாயாதிபதிகள் நீங்கள் 16ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். கர்த்தர் அவனை உன்னதமான நோக்கத்துக்கு ஆண்டவர் அவனை உண்டாக்கினார். அவன் கண்களின் வழியாய் வந்த இச்சை, அந்த இச்சை அந்த என்ன செய்யுதுன்னா, திலேலாலோட அவன் இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு அவனை தள்ளிடுச்சு. திலேலால் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைங்க, திலேலாலோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு. பாருங்க, தேவனா திலேலாலானா அவன் தேவனை விட்டுட்டான். யாரை பிடிச்சிக்கிட்டான்? ஏற்கனவே 1 முறை 2 முறை 3 முறை அவன் தன்னை பற்றி சொல்லிக்கிட்டே வரான். ஆனாலும் திலேலால் பேசி பேசி பேசி, என் மேலே என்ன நேசிக்கலையா, என் மேலே உனக்கு அன்பு இல்லையா, யாருன்னா ரொம்ப உங்ககிட்ட அப்படிலாம் பேசினா கவனமாக டக்குன்னு சொல்லுவாங்க, ஏசு நாமத்தில் பிசாசை ஓடிப்போன்னு சொல்லிடணும். யாராவது சொல்லுவாங்க, யாராவது இருக்கிறாங்களா அது மாதிரி சொல்கிற மாதிரி? எனக்கு தெரில பாஸ்டர் அப்படின்றீங்களா? கவனமாக இருங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த சிம்சோன் நல்லா பாருங்க, நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீ அபிஷேகத்தை பெறாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்காக வாழணும்னு வைராக்கியமாக இருக்கணும் தீர்மானம் எடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீ எடுத்துட்டேன்னா நீ சாத்தானுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்துடுவ. சில சபைகள் இருக்கும், ஜெபிக்காத சபைகள், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காத சபைகள், தேவ சித்தத்தை செய்யாத ஊழியக்காரர்கள். சில விசுவாசிகள் இருப்பாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் சாத்தானுங்க டார்கெட்டே கிடையாது. டார்கெட் யாரு? கர்த்தருக்காக வாழ தீர்மானிக்கிற அந்த நொடியை நீங்களும் நானும் சாத்தானுக்கு டார்கெட்டாக மாறிடும். இப்போ மேட்டர் என்னன்னா, நான் ஜெயம் எடுத்தால் நான் ஜெயம் எடுத்தேன், அது என்னை ஜெயம் எடுத்தா நான் அதற்கு அடிமையாய் மாறி போனேன். ஆமென். நீங்கள் அடிமையாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை ஜெயம் எடுக்கிறவங்களா இருக்க விரும்புகிறீங்களா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்களின் வழியாக இச்சை வந்து, இச்சை கர்ப்பம் தரித்து, கர்ப்பம் பாவத்தை பிறப்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணோம்? இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் இதை நான் ஜெயம் எடுக்கிறேன். ஏசப்பா எனக்கு இதை மேற்கொள்கிற கிருபையை பலன் எனக்கு தாங்க. இந்த பொய் பேசுறதுலாம் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிடாதீங்க. ஏமாத்துறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பெருமை, இதெல்லாம் ஈஸி. இதெல்லாமே சாத்தான் வாகனம் பண்ணுகிற சில வாகனங்கள். பொய் என்பது சாத்தானுடைய டிரான்ஸ்போர்ட். அப்படிதான் வரும். பெருமை மூலமா தான் வருவான், புகழ்ச்சி மூலமா தான் வருவான், ஏமாற்றுதனம் மூலமா தான் வருவான். அப்பயே நம்ம ஒரு வடிகள் கட்டினோம். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் பாடி முடிச்ச உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது 4 பேர் வந்து சிஸ்டர் நல்லா பாடினீங்க சிஸ்டர், பிரதர் நல்லா அவ்வளோ சொல்ல நினைக்கவே கூடாது. அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அன்னி தான் நீ கீழே போகிறன்னு அர்த்தம். யாருமே நீங்கள் பாடி ஆராதிச்சு வசனம் வந்து இங்கே நின்று பேசி யாருமே உங்களை ஒன்றுமே பேசலையா அப்படின்னு நினச்சிக்கணும். என் மூலமாக கர்த்தர் அவங்களோடு பேசியிருக்கிறார் போல, அவங்க குற்றப்பட்ட இருதயத்தோடு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, புறப்பட்டு சென்றிருக்கிறாங்க. நீ பேசி முடிச்சோன்னு பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது பிரதர், நான் ஓ ஆண்டவரே நான் இன்னும் சரியாக பேசல போல, ஆண்டவரே எனக்கு இன்னும் நல்லா பேசுகிற கிருபையை என்ன பண்ணுங்க தாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, முன்னாடியே உஷாராக இருங்க. அப்போ ஆசை எப்படி தான் வரும்? ஆசைக்கு டோர் என்ன தான்? கண்ணு தான். கண்ணின் வழியாக தான் என்ன செய்யும்? ஆசை உள்ள வரும். வெளியே இருக்கிறவங்களுக்கு புரியுதா? அப்போ கண்ணு கண்ணாடி போட்டுக்கலாமா? ஏசப்பாவுடைய நாமத்தில் உங்கள் கண்ணை பாதுகாத்து கொடுங்க. ஆவியானுடைய உதவிக்கு உங்கள் கண்ணை விட்டு கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஆசை, ஆசை கண்களின் வழியாக வருது. 3வது, ஆசை நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை என்ன செய்யும்? நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும். நம்முடைய சமாதானன்ற இடத்துல ஆசை நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். என் கூட வாசிங்க. 4ஆம் அதிகாரம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோப்பு 4:1 வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும், ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அல்லவா? யாருக்கு இந்த வசனம் புரியுது?
இன்னொரு முறை பைபிள் நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரெல்லாம் வீட்டுல சண்டையே இல்லாம எங்க வீடு ஏதேன் தோட்டம் போல, இல்ல ஆதி அப்போஸ்தல நாட்கள் இருந்த சபையை போல எங்க வீடு மகிழ்ச்சியும் துதியும் ஸ்தோத்திரத்துல நிரம்பிங்கன்னு யாரா இருக்கீங்களா? இப்போ வீட்டுல ஏன் சண்டை வருது? பைபிள் சொல்லுது, எனக்குள்ளே அந்த யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருதுன்னா, என் சரீரங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் வருகிறது. இப்ப எனக்கு என்ன ஆசை? இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை. என் மனைவிக்கு என்ன ஆசை? அவளுக்கு அப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை. நான் என்ன பண்றேன்? நான் தான் வீட்டின் கணவன்றதை அந்த அம்மாவுக்கு நிரூபணம் பண்ண முயற்சி எடுக்கிறேன். அந்த அம்மா நான் சொல்றாங்க, ஏய் நீ எவ்வளோ பெரிய ஆளாருனா வெளியே இரு, வீட்டுக்கு நான் தான் தலைவர்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க? இப்போ என்னப்பா நம்ம வீட்டிலலாம் அப்படி கிடையாதா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறியப்பா பிரதர், உங்களை தான் நிச்சயமா 2 பேர் உங்களுக்கு புரியுதுல்ல? அப்பா வச்சுக்கோ, அம்மா வச்சுக்கோங்க, ஏன் சண்டை? இல்லை நீங்க வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை துணையை வச்சுக்கோங்க, ஏன் சண்டை? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கண்களின் வழியாக வரக்கூடிய எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? தான் லைஃப்ல நிலைநிறுத்த பார்க்குறாங்க. அதே மாதிரி உங்க ஆசை, உங்க விருப்பத்தை நீங்க செய்ய பார்க்குறீங்க. 2 ஒண்ணா சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? தாவீதை போல அப்படியே இருக்கும். அந்த வீடு எப்படி இருக்கும்? நரகம் மாதிரி இருக்கும். அப்ப நரகத்தை எங்க தான் நம்ம பார்க்குறோம்? தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய இச்சை நம்முடைய அவயங்களில அது போர் செய்ய விடவே கூடாது. அது நமக்குள்ள வந்து அப்படியே இல்லை இல்லை இதான் நீ செய்யணும்னு சொல்லும் பொழுது, அவங்க இல்லை அதுதான் நான் செய்வேன்னு நம்ம வீட்டில் சொல்லும் பொழுது, நீங்கள் சொன்ன ஆண்டவரே நான் மறைஞ்சிடறேன்ப்பா, நீரே உங்கள் சித்தத்தை செய்யுங்க. ஆண்டவரே நான் என்னை விட்டு கொடுத்துட்றேன், ஆண்டவரே சரியோ தப்போ எனக்கு தெரியல, ஆனால் என் குடும்பத்தின் சமாதானத்துக்காக என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் நான் விட்டுடுறேன். ஏசுப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாங்க, ஏசுப்பா நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வாங்க, ஏசுப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து செயல்படுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் யாருன்னா ஆதாமும் ஏவாளும். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ளேயே பொண்டாட்டி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எப்பா என்னப்பா இந்த பழத்தை ஏம்பா நீ சாப்பிட்டேன்னு நான் கேட்டா, அவனா சொல்லிட்டான், தேவரி நீ உண்டு பண்ணின, நீர் எனக்கு கொடுத்த, கம்ப்ளீட் பண்ண அந்த வசனத்தை, ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டேன் ஆண்டவரே. உடனே ஏவாள் கிட்ட போய் கேட்டா, ஏவாள் நான் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? குறை சொல்றா எப்படி இது பார்த்தீங்களா? ஆனா நீங்க 3ஆம் அதிகாரத்தின் நிறைவுக்கு முடிஞ்சு 4ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சண்டை அன்னைக்கே விட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க கேரி பண்ணவே இல்லை சண்டையை. எல்லாம் கணவன்மாரும் மனைவிமாரும் கவனிங்க, உங்கள் இச்சை உங்கள் வீட்டில் போரா வடிக்கும் பொழுது இச்சைனால குடும்ப சமாதானம் கெட்டு போதில்ல. ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தை கேளுங்க. நேற்று நடந்த சண்டை அடுத்த நாளுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. அடுத்த 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசித்தனா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு பைபிள் நாம் பார்க்கிறோம். ராமன் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி நல்லா கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ நான் சொல்றதான் அப்படிலாம் கிடையாது. ஏசப்பா உங்க விருப்பம் தான். அந்த அம்மா இருந்தாலும் என்னை குற்றப்படுத்திட்டான். அந்த அம்மா என்ன பண்ணல, பெருசா சொல்லலை. என்ன தேவன் என்னை உண்டாக்கி வச்சு ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியே வர இந்த அம்மா தான் காரணம்னு அவன் என்ன பண்ணல, பெருசா பேசலை. ஆனால் 2 பேரும் தண்டனை வாங்கிட்டாங்க. ஆனால் ஒருவருக்கு ஒரு குற்றங்கள் அதிகமாக பேசலை. அவங்க அப்படியே கேரி ஆன் பண்ணி அவங்க அடுத்த நிலைக்கு வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டாங்க. ராமேன் சொல்லுங்களேன். எந்தெந்த வீடுகளில் கணவன் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுற பொம்பளையாக இருக்கும், ஆனால் அன்பு இருக்காது. அதுக்குள்ளே நல்ல அன்னி பாஷை பேசும், துதிக்கும், கத்திர ஆராதிக்கும், மன்னிக்கிற குணம் இருக்காது அதுக்குள்ள. இவரு பாருங்க சர்ச்சுக்கு டீசெண்டா வருவார், அப்படியே சர்ச்சில் பெருகுது கூட்டுறது பாயெல்லாம் எடுத்து போறதா இருப்பார். ஆனா வீட்டில் அப்படியே உட்காந்துப்பார். என்ன வேலை அல்லது என்ன சூழ்நிலை வந்தா இடியே விழுந்தா கூட போ வேலையை பாரு, துட்டு தான் கொடுக்க முடியும், இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க வாழ்க்கை. நம்முடைய சுய இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் போர் செய்ய விடக்கூடாது. அதை சிலுவையில் கொண்டு வந்து வச்சு நம்ம அரைஞ்சி, ஆண்டவரே நீங்கப்பா, நீங்கள் டேக் கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் டேக் கேர் பண்ணுங்கள். சண்டைக்கார மனைவியா சொல்லுங்கள், என் மனைவியை மாற்றுங்க. கோபக்கார கணவரா நீங்கள் அப்படியே மாற்றி சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு நீ கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம். குடிகாரரா
ஏமாற்றுகிறவர். சொல்லுங்க, எனக்கு நீ கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம். அடங்காத பிள்ளைகளா எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் சிலுவையில் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அறையிறேன் ஆண்டவரே. நீங்க என் குடும்பத்தின் சமாதானத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க கீழே எங்க பாருங்க, ஒருத்தர் ரசிக்கப்படாதவன் குடிகாரன் முள்ள மாதிரி கேட்பான். அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யவே மாட்டாரு. சபைக்குள்ள வருகிற உனக்குள்ள தான் ஆவியானவர் தங்கியிருக்கிறாரு. அவர் உனக்குள்ள தான் பேசுவார், உன்னோடு தான் பேசுவாரு. அப்ப மனமாற்றம் என்பது அவங்களிருந்து ஆரம்பிக்காது. மனமாற்றம் என்பது ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக என்னிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ எனக்குள்ள இருக்கிற இச்சை போர் செய்ய விடக்கூடாது. அதை நான் சிலுவையிலே அரெஸ்ட் பண்ணி, ஆண்டவரே நீங்க என்னை நடத்துங்க, நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நம்ம விட்டுடணும். ராமேன்னு சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம். வைராக்கியமும் நல்லா கவனிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு உண்டு உண்டு. யாரெல்லாம் வைராக்கியமா இருப்பீங்க? ஐயோ, கல்யாணத்தை அன்றைக்கி பேசணுங்க, அதுக்கப்புறம் மாமியார் கிட்ட பேசாத நிறைய மருமகள் எனக்கு தெரியும், மருமகள்களும் எனக்கு தெரியும். நாத்தனார் வீட்டுக்கு போகாத நிறைய ஆவிக்குரிய தாய்மார்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் திருச்சபையில். வைராக்கியம். நான் இப்படித்தான். பைபிள் சொல்லுது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்க கலகம் இருக்குமா, அங்க சகல துர்ச்செய்கைகள் தானா என்ன பண்ணும் வரும். எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நான் பண்ற தப்பெல்லாம் நீ நைட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. நான் உடனே தூங்கிடுவேன். எங்கள் அப்பா ஒரு லேட் ஆகும், நான் டக்குன்னு தூங்கிடுவேன். அப்புறம் அப்படி தூங்கி எழுந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் பார்த்தா எங்கள் அப்பா சோதரன் ஜோம் பண்ணிருப்பாரு. எழுந்து அவர் ஜபத்தை முடிச்சுட்டு வந்த உடனே எப்படி இருக்கலாம் கேட்க மாட்டார். நேற்று ஏன்டா அது பண்ணுன்னு கேட்பார். நான் நினைப்பேன், இந்த பொம்பளை எப்போ தான் சொல்லிச்சு தெரியலையே, எப்போமா நீ சொன்ன. அவங்களுக்குள்ள ஒன்னஸ் பாருங்க, 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு குடும்பங்களுக்கு கூட பிரச்சனை பாருங்க. அம்மா பக்கம் ஒரு டீம், அப்பா பக்கம் ஒரு டீம். இதில் சில தந்திரமான சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. அது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் சொல்கிறேன். கொஞ்ச நாள் அப்பா பக்கம் சாஞ்சிரும், கொஞ்ச நாள் அம்மா பக்கம் சாஞ்சிரும். எது துட்டு கொடுக்குதோ, எதெல்லாம் ஆமான்னு சொல்லுதோ அப்போல்லாம் அப்பா பிடிக்கும். அப்பா வேணான்னா அப்போ யாரை பிடிக்கும்? அந்த மாதிரி பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வழி பார்க்குறாங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் பிள்ளைகள் 20 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு வாழ்க்கையை பார்த்து அவன் போயிட போகிறான். அப்போ மரணம் வரைக்கும் உன்னோடு வாழவது யாரு தான்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதுக்காக பிள்ளைகள் இல்லைன்ற அர்த்தம் இல்லை, பிள்ளைகள் வேண்டாம் என்பது அர்த்தம் இல்லை. ஆனால் ப்ரையாரிட்டி யாரு? வீட்டில் டிவிஷன் வேண்டாம், உன் இச்சைகளை அரெஸ்ட் பண்ணுங்க, வீட்டில் சண்டைகளை நிறுத்துங்க. நம்ம நினைக்கிறோன்னா, நான் இல்லை ஆண்டவரே, அவங்கள நிறுத்தவை செய்யுங்க ஆண்டவரே, அவங்க வாயை கட்டுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அவங்களோட யுத்தம் பண்ணுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். பிசாசே அவங்க கிட்ட நம்ம ஜோம் பண்ணுவோம், பிசாசு அவங்க கிட்ட இருந்து போடணும். ஆக்சுவலி பிசாசு அவங்க கிட்ட இல்லை. எங்க இருக்க? நான் சொல்லங்க, நீங்க தான் சொன்னீங்க. ஏன்னா மாற்றம் என்பது அவங்களிடத்திலிருந்து வராது, மாற்றம் எப்பொழுது என்னிடத்திலிருந்து வராது. ஏன்னா நான் தான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. இச்சை சொல்லுங்க குடும்பத்தை பிரிக்கும். சொல்லுங்க இச்சை நண்பர்களை பிரிக்கும். சொல்லுங்க இச்சை சபையை பிரிக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி பாட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவள் தான் நான் சொல்லி வச்சுருந்தேன் பாஸ்ட்டுக்கிட்ட. ஏன் இருந்தாலும் எனக்கு கூப்பிடல, இப்போதான் பாஸ்ட்டு கண்ணு என்ன அப்படி போயிடுச்சா? 4 பேர் இருந்த போது இன்னும் என்னையே நம்பிலேருந்துல்ல அவர், என்ன உனக்கு பாட்டு கொடுக்கலாம், என்ன பரலோகமாக இறங்கிட்ட போகுது. இப்போ நான் இன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணலன்னா யார் வேணா வந்து பிரசங்கம் பண்ண போகிறாங்க. தேவன் அவருடைய நாமத்தை யாரை கொண்டு என்ன பண்ணுவார்? மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. என் மேலே இப்போ கோபம் அவங்களுக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். சபை குடும்பம் மாதிரி தான் சபை. குடும்பத்தில் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் பிள்ளைகளோட ஒற்றுமையாக வாழ முடியாதுங்க. அதுபோல் சபையில் கூட உங்கள் பாஸ்டம்மா இல்லை சபையில் இருக்கிற மக்களோட உங்களால் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு.
அப்ப குடும்பத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமோ, விட்டு கொடுத்து போறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, மன்னிக்கிறோமோ, அதுபோல சபையில வரக்கூடிய சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனைகளை ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுங்க. என்னுடைய எண்ணம் எங்க சபைக்கு நான் போகணும், எங்க பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சபையை நேசிக்கணும், நான் என்னை விட்டு கொடுப்பேன். அங்க நான் ஆண்டவர் பற்றி கற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒரு 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 அப்பாவுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்க முடியும், 4-5 பிள்ளை இருக்க முடியாது. அப்போ ஒரு 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 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்துற அல்லேலியா தான் சொல்லுங்களேன். அப்போ எங்க டிவிஷன் வருதுன்னா, என் இச்சையை கண்ட்ரோல் பண்ணாத பொழுது நான் அதை யோசிச்சு சண்டை போடும்போது டிவிஷன் நமக்குள்ள என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. 4வது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இச்சை அடுத்தது நம்முடைய ஆசை என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை என்ன பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது. நான் முதல்ல சொல்றேன், ஆசை அது கண்களின் வழியா வருது. அப்புறம் ஆசை மனுஷனை அடிமையாக்குது. ஆசை குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறது. ஆசை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது. இந்த ஆசைக்கு முன்னாடி பண ஆசைன்னு கூட போட்டுக்கலாம். பண ஆசை நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது, அழிக்கிறது. ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:10 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு, பாருங்க, விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. பாருங்க, பண ஆசை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல லைஃபை கத்த தந்திருக்கா, ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க. நான் ஆவி ஜீவி. நான் இந்த உலகத்துல ஒரு உருவம் எனக்கு இருக்கலாம், ஆனா நான் ஆவி ஜீவி தான். ஒரு நாள் இந்த உருவம் மண்ணில் என்ன செய்யும், அழிக்கப்படும். என் ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்தில் அது என்ன செய்யும், பயணப்படும். யாருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ நான் யாரு? நானா அந்த ஆவியா? அந்த ஆவி தான் நான் இல்லை அந்த ஆவி. அப்போ நான் தங்குறதுக்கு, அந்த ஆவி தங்குறதுக்கு தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த சரீரம். அப்போது இந்த பண ஆசை என்ன செய்யும் அப்படின்னா, நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை அது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ணும். இதை வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அல்லது ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. திரும்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா. பாருங்க, ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொன்று செய்யும். ஒவ்வொரு ஆசை ஒவ்வொன்றை செய்யும். பண ஆசை என்ன செய்யும்னா, நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அது குறைச்சிடும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு அது உங்களை விலகி போக பண்ணும். அதுதான் இங்க அழகையா இங்க பவுல் எழுதுறார் தீமோத்தேயுக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும், கம்ப்ளீட் பண்ணுங்க, சிலர் அதை இச்சித்து, அடுத்து என்ன நடக்குது, விசுவாசத்தை விட்டு வழுவி. எதை விட்டு போயிட்டாங்க? பண ஆசை உள்ளவங்க எதை அவங்க விசுவாசித்தாங்களோ அதை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விட்டுட்டாங்க. எதோ அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சோ, எதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ. இப்போ நான் நேற்றைக்கு 2 நாளுக்கு முன்னாடி நான் வளர்ந்த திருச்சபையில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய முன்னோடியாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க மாற்று ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. நாங்கள் அந்த வழியாக போனதுனால, திருமணத்துக்கு போக முடியாததுனால, நீங்கள் அங்கேயே இருங்க, எங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நாங்கள் அப்படி தான் வரோம், ஈவினிங்காக வந்து உங்களை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க எங்கள் திருச்சபையில், நான் வளர்ந்த திருச்சபையில் எங்களை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசி ஒரு அக்கா. என்னன்னா, அந்த அக்கா மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருந்தாங்க. வேறு யாரும் அவங்க வீட்டில் என்ன பண்ணல, அவங்க அப்பா பக்கா வைராக்கியம் உள்ள மற்ற மத நம்பிக்கை கொண்டவர். இப்போ இந்த அக்கா ரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்துவ திருமணத்தை தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகள் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. அவங்களுடைய லைஃப் அப்பெல்லாம் எங்கள் வாலிப நாட்டில் நாங்கள் பார்க்கும்போது, பவானி அக்கா இருக்கணும் பார்க்க, ஆண்டவருடைய பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கல்யாணமே பண்ணாமல் இருந்தாங்க. நிறைய வரங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளிட்டாங்க. அப்புறம் ஒரு கல்யாணம் வயதை தாண்டி ஒரு வயது வரும்போது ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அதே அக்கா அவங்க பொண்ணுக்கு திருமணம் வரும்பொழுது என்ன காரணமோ எனக்கு தெரியல, இந்து மேரேஜ் பண்ணுறாங்க. யார் மாப்பிள்ளைன்னா, நாத்தனார் பையன். சொந்தம் விட்டுவிடக்கூடாது, வீட்டிலுடைய வருமானம் மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. எனக்கு காரணம் தெரியல, நான் யோசிக்கிறேன். ஒரு இந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அப்போ நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பண ஆசை, இந்த வேலைக்கு போகிறதுனால எனக்கு ஒரு வருமானம் வரும், அதனால் நீ கோயில் விட்டனா
இந்த வேலை எக்ஸ்ட்ரா டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன், அதனால எனக்கு ஒரு சின்ன வருமானம் வரும், நீ ஆராதனையை தடை பண்ணனா, அந்த பண ஆசை. கொஞ்சம் கமிஷன் வாங்கினா, எல்லாரும் வாங்குது தானே கமிஷனை, எல்லாரும் வாங்குது தானே லஞ்சம். கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் 50 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, நல்ல கவனிங்க, இந்த பண ஆசை என்ன செய்யும்? கடவுள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து உங்களை வழி விலகி போக பண்ணும். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன? என் ஆசையை நான் சிலுவையில கொண்டு வந்து வச்சிடணும். எனக்கு பணம் தேவைன்றது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் தசமாக காணிக்க பற்றி தெரியும்? இந்த சபையில் எத்தனை பேர் தசமாக காணிக்க கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கொடுக்குறவங்களுக்காகவும் கொடுக்க போகிறவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நல்லா கவனிங்க, அந்த தசமாக காணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் இந்த பூமியில் 7 நாள் நம்மளை வேலை செய்ய சொன்னார், ஒரு நாள் கர்த்தர் கொடுக்க சொன்னார். ஆமாம் இல்லைங்களா? அப்போ இந்த 6 நாள் வேலை செய்யும் பொழுது எனக்கு ஒரு வருமானம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கிடுங்களேன், 6 நாளைக்கு எவ்வளோ? 600 ரூபாய். ஆனால் எனக்கு என் தேவை இருக்குன்னு வச்சுப்போங்களேன், எனக்கு 100 ரூபாவே எனக்கு ஒரு நாளைக்கு தேவை. நான் இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் என் தேவை சரியாகும். அப்போ நான் 7 நாள் வேலைக்கு போனால் தானே நியாயம்? அப்படி தானே நியாயம்? அப்போ 30 நாள் நான் வேலைக்கு போகணும், அப்போ தான் எனக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் 300 ரூபாய் நான் பாஸ்ட்டு கொடுத்துட்டா 3 நாள் நான் பட்னியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று வரும் நமக்குள்ளே. வருமா வராதா? இயற்கையாக வரும். அது நல்லது தான். இப்போ கேள்வி என்னன்னா, 6 நாள் நீ வேலை செய்கிறாய் அல்லவா, அந்த பணம் 7ஆம் நாளுக்கும் போதும் என்று தேவன் நினைக்கிறார். யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? நான் 2700 ரூபாய் எனக்கு போதும், எனக்கு 300 ரூபாய் தேவை, 300 ரூபாய் என்கிட்ட இல்லை. ஆனால் பை ஸ்டெப் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வச்சு அந்த 300 ரூபாய் இருந்தால் தான் என் வாழ்க்கை வாழ முடியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அதை கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? ஆண்டவரே 27 நாள் என்கிட்ட இருக்குது, 3 நாள் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த 3 நாள் தேவையை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ தசமாக எதை காட்டுகிறது? யூ ஆர் ட்ரஸ்டிங் காட். நீ கர்த்தரை நம்புற, நீ கர்த்தரை விசுவாசிக்கிற. நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்றேன்றது வேற. நான் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் கர்த்தருக்கு கொடுக்கிறத நான் ஆனால் சில பேர் அந்த 300 ரூபாய் 22,800 ரூபாயில் பெருசாக நினைக்க மாட்டாங்க, அந்த 300 ரூபா தான் பெருசு நினைப்பாங்க. ஐயோ 300 ரூபா பாஸ்டர், 27 நாளில் ஒரு நாள் உடம்பு முடியாமல் போய் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு நாள் ஏதோ நடந்துச்சுன்னா பண்ணியிருப்பேன், ஒரு வாரம் உடம்பு சரி என்ன பண்ணியிருப்பேன்? அப்போ நல்லா கவனிங்க, பணம் உங்களை விசுவாசத்திலிருந்து, பண ஆசை, இது பாஸ்டர்ஸ்க்கும் பொருந்தும், இது மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், பேசுற எனக்கும் பொருந்தும். பணம் நமக்கு தேவை என்பதை கர்த்தர், யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கிடுங்க. அவன் என்ன பண்றான்? சில வெளிகளுக்காக இயேசு என்ன பண்றான்? காட்டி கொடுத்துறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமாயிருங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. பண ஆசை நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிச்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ அந்த இச்சை கண்களின் வழியா வரும், இச்சை குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும், இச்சை என்னுடைய வேற என்ன சொன்ன, இச்சை மனிதனை அடிமைப்படுத்தும், இச்சை அது பண ஆசை என்ன செய்யும்? அது ஸ்தோத்திரம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணது? அடிச்சு. கடைசியாக நான் சொல்கிறேன், பைபிள் ஒரு வசனம் உண்டுல்ல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இருந்து உங்கள் லைஃப்பை மட்டும் நீங்கள் இழந்துட்டா அதில் என்ன அர்த்தம்? அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, உங்கள் ஆசையை அல்லது உங்கள் இச்சையை நீங்கள் சரிவர என்ன செய்யணும்? அதை சரி செய்ய வேண்டும், நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டும். அது நீங்கள் வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை ஆசைப்படுறேன்னா, வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு காரியத்தை இயங்குகிறேன்னா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ளணும். அப்படி நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ளும் பொழுது கடவுள் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு ஆசையை சொல்லி நான் ஜெபம் பண்ணி அடுத்த நிலைக்கு நான் போகும்படி விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இச்சை ஆசையெல்லாம் பேசிட்டு வரோம்ல, இன்னொன்று பாலியல் ஆசை. அதை தமிழில் இன்னொரு வார்த்தை சொன்னால் காம ஆசை என்று சொல்லுவாங்க. இந்த பாலியல் ஆசை என்ன செய்யும்? உங்களை ரொம்ப உங்கள் வாழ்க்கையை அதை அழிச்சு விடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 பாவம் ரொம்ப பெரிய பாவம்.
அப்படின்னு நான் வேதத்தில் கவனிக்கிறேன். 1 விக்கிரக ஆராதனை, 2 விபச்சாரம். விபச்சாரம் என்பது 1, வேசித்தனம் என்பது 1. விபச்சாரம் என்பது பிஃபோர் ஆஃப்டர் த மேரேஜ், வேசித்தனம் என்பது பிஃபோர் மேரேஜ். ஆனால் 2மே பாலியல் ரீதியான பாவங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பிரசங்கியில் ஒரு வசனம் உண்டு, 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை என்ன பண்ணுவார், நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த பாலியல் ஆசைகளுக்கு, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பாலியல் ஆசை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையை அதை அழிச்சிரும், உங்களுடைய ஜீவியத்திற்கு அது அழிவை கொண்டு வரும். நல்ல ஜெப வீரன் தாவீது இல்லை, பச்சைபாலத்தில் போய் விழுந்துட்டான், ஆண்டவர் அவன் பிள்ளை அடிச்சிட்டார். யாரெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் கரெக்ட், நாங்களாம் அப்படியே பரலோகத்தின் மகிமையில இருக்கிறோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சாத்தானோட ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க. அவன் முதல்ல உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்தத்தை அவன் கெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் அவன் எடுப்பான். பைபிள் பாலியல் அந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். பாருங்களேன் அந்த வசனம், பாருங்களேன். பைபிள்லாம் வச்சுக்கணும்னே, பைபிளில் அந்த வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:18. ஆனால் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், கவனி. 1 கொரிந்தியர் 6:18, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். எப்படி ஓடணுமா? விலகி ஓடுங்கள். விலகணும் கூட சில, விலகி ஓடுங்கள். அப்படியே ஆதியாகமத்தில் கொண்டு வந்து வச்சு பாருங்க. நம்பால் யோசேப்பு எப்படி ஓடணும் பாருங்க, நிர்வாணமாகி ஓடுறான். அப்போ எவ்வளோ ஒரு ரொம்ப கவனம், ஏன் ஓடணும் பாருங்க. பைபிள் சொல்லுது, மனுஷன் செய்கிற, அதே வசனத்துல, மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு செல்போன் மூலமா விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அதை பயன்படுத்துகிற பொறுத்து தான். நான் இல்லை சொல்ல, பயன்படுத்துகிற பொறுத்து தான். வீடுகள் இன்னைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய சரீரங்கள், அல்லது கிறிஸ்துவ வீடுகளில், அப்போல்லாம் எனக்கு கேஜிஎஃப் ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப்க்கு அடுத்தது நம்ம வியாசார்பாடி ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப்பில் நம்ம வியாசார்பாடிகள் இருக்கிற மாதிரி நூற்றுக்கணக்கான சபைகள். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய சர்ச், தெருவுக்கு 4-5 சர்ச். ஆமாம், நான் போய் சொல்லணும், உண்மையை சொல்கிறேண்ணா, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்ல தான் பெரிய சர்ச். கேஜிஎஃப்ன்றது ரொம்ப சின்ன இடம், கோலார் தங்கவையில் ரொம்ப சின்ன இடம், ஆனால் அது ஃபுல்லாக நிறைய சர்ச். அதே போல் நம்ம நார்த்து சென்னையில் வியாசார்பாடில் இருக்கிற மாதிரி சர்ச்சு வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் எல்லா டிவி நியூஸ் பேப்பரும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் நினைக்கிறோம். கொள்ளை, கற்பழிப்பு, என்னப்பா கேங்கு, கஞ்சா ஓட்டுறது, எல்லாத்துலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு நிற்கிறோம். காரணம் என்னன்னா, தேவன் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்ய நம்ம விடுறதில்ல, நம்முடைய இச்சையை ஆளுகை செய்ய விடுறோம், பணம் ஆளுகை செய்ய விடுறோம், நம்முடைய பெருமை நம்மை ஆளுகை செய்ய விடுறோம். அப்போ எதனால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு நான் அடிமைனும் பொழுது, அப்போ நான் தேவனுக்கு அடிமையாக இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாய் வழி விலகி உலகத்துக்கு அடிமையாய் நான் மாறிட்டேன். அப்போது நல்லா கவனிங்க, இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இங்கே நம்ம அப்படியே சுந்தரம் பவர் லைன் இருக்குல்ல, நம்ம டான் பஸ்கர் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே எனக்கு ஒரு சர்ச் உண்டு. அங்கே 16-17 வயசுலாம் பிள்ளைங்க மேரேஜ் ஆகிடுவாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க வாங்க நிற்கிறாங்க. அப்போ நான் கையெழுத்து கும்பிட்டேன். அந்த என்னுடைய உடன் பாஸ்ட் சிட்டிசன், எப்பா இது நம்ம வேலை இல்லை, 18 தான் நம்ம பண்ணணும்னா மேரேஜ் ரிஜிஸ்டர் வச்சுருக்கிறேன். அக்கார்டிங் டு இந்தியன் கிறிஸ்டியன்லா வி ஆர் நாட் அலோவ் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் மேரேஜ். ஸோ தயவு செய்து. ஆனால் அவங்க சபை விட்டு போயிட்டாங்க. கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. நீ பண்ணலாம், நான் யாரோ ஒரு பாஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. பைபிள் சொல்ல தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையதை ராயன். அப்போ அரசாங்கத்தின்படி என்ன காரியங்கள் நாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்போ வாலிப பிள்ளைகளே, விபச்சாரம், வேசித்தனம் எந்த வழியாக, யார் மூலமாக, எப்படி வரும்னு தெரியாது. பைபிள் சொல்லுது, விலகி ஓடுங்கள்.
the wonderful gift that you can able to give to your spouse, உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னா அது உங்களுடைய பரிசுத்தம் தான். அது ஆணாக இருந்தாலும் பெண் இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போது ஏன் தாவீதை பற்றி சொன்னேன்? அவன் அவ்வளோ ஜெபம் பண்ணுறவன், அவ்வளோ பரிசுத்தமான. இமைப்பொழுதிலே அவன் மீது கரைப்படைய விட்டுட்டான். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை இழந்துட்டா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசைகளை குறித்து நான் கவனமாக இருக்கேன், எனக்கு கிருபை தாங்கப்பா. என் ஆசைகள் உம்மிடத்தில், ஏன் எனக்கு தப்பான ஆலோசனை, தப்பான ஆசைகள் வருது? ஏன்னா நான் தப்பான ஆள்கிட்ட பழகிறேன், நான் தப்பானதை பார்க்குறேன், நான் தப்பானதை பேசுகிறேன், நான் பார்க்குறது கேட்குறது பேசுறது எல்லாம் தப்பாக இருக்கு. ஆகவே எனக்கு தப்பான எண்ணம் வரதான் செய்யும். அப்போ நான் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படலை, உலகத்தோட தான் இருக்கிறேன். ஆக்சுவலி நம்ம மீன் மாதிரி தண்ணியில் தான் இருக்கணும், உப்பு தண்ணியில் தான் இருக்கணும். ஆனால் நம்ம உப்பு நம்ம என்ன பண்ண விடுது, சேரவே விடக்கூடாது, உப்பு சேரக்கூடாது. அப்போ நாம இங்கே தான் இருக்கணும், நம்மளை சுற்றி எல்லாம் நடக்கணும். ஆனால் நான் யார் தெரியுமா? இருளில் ஒரு மெழுகுவத்தியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இயேசு என்கிற தீபத்தை, பரிசுத்தத்தை, இச்சை அடக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஓடி வந்து ஓடுது, என்கிட்ட வந்தாங்கன்னா நெருப்பு பார்த்திக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்கிட்ட வந்தாங்கன்னா பரிசுத்தம் வந்துடணும் அவங்களுக்கு. என்கிட்ட வந்தாங்கன்னா ஜெப வாழ்க்கை அவங்க பெற்றுக்கொள்ளணும். என்கிட்ட வந்தாங்கன்னா துதிக்கிறவங்களா மாறணும். என்கிட்ட வந்தாங்கன்னா பொறுமையை அவங்களுக்குள்ள வரணும். ஏன்னா அதெல்லாம் எனக்குள்ளே ஆவியான வச்சிருக்கிறாரு. அப்போ நான் இருளே இயேசு என்கிற தீபத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னை நோக்கி வருகிற பொழுது, எனக்குள் இருக்கிற ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், ஆவியின் பலன்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகணும். அப்போ இயேசுவின் ராஜ்யம் எப்படி விரிவாக்கப்படணும் அப்படின்னா இங்க இருக்கிற நம் மூலமாகத்தான் விரிவாக்கப்படணும். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அதனால் அவன் அடிமையாக்கப்படுகிறான். அப்போ நான் கிறிஸ்துவுக்காக ஜெயிக்கப்படுகிறேன் என்று சொன்னால், பரிசுத்தத்தை நான் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தினால் ஜெயிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நான் பரிசுத்தத்துக்கு அடிமை. நான் ஆவியின் வரங்களினால் ஜெயிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நான் ஆவியின் வரங்களுக்கு அடிமை. நான் ஆவியின் கனிகளால் ஜெயிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நான் ஆவியின் கனிகளுக்கு அடிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு சபையில் பாடுறவன் பெருகிருக்கிறான், இசைக்கிறவன் பெருகிருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிற ஜனங்க இன்னைக்கு சபையில் இல்லவே இல்லை. காரணம் என்ன? இச்சை அவர்களை மேற்கொள்ளுகிறது. ஒருத்தன் தான் பவுல்னு ஒருத்தருந்தான். அவன் இந்த உலக பிரகாரமான ஆசையில ரொம்ப நிரம்பி இருந்தான். அவனை மாதிரி அவன் எப்படி தெரியுமா அப்படின்னா, அவன் நினைச்சதை செய்யக்கூடியவன். அவன் லெட்டர் எல்லாம் வாங்கி சீசர்களை கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தி அவங்கள சிறைக்குள்ள வைக்கிற அந்த அதிகாரத்தில் ரொம்ப வேகமாக போனான். ஒரு நாள் இயேசு அவனை சந்திச்சாரு, கேட்டாரு, அப்பா நீ யாருப்பா? ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டான். உடனே அவன் சொல்றான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறக்க வேண்டியதை மறக்கணும். சொல்லுங்க, மறக்க வேண்டியதை மறக்கணும். சொல்லுங்க, விட வேண்டியதை விடணும். சொல்லுங்க, விட வேண்டியதை விடணும். சொல்லுங்க, ஓடுற நேரத்தில் ஓடணும். சொல்லுங்க, மறைஞ்சிருக்கிற நேரத்தில் மறைஞ்சிருக்கணும். சிலர்லாம் ரொம்ப பெருமை, நான் தான் எளிய எங்கள் ஊருக்கு என்ன நினச்சினுக்கிறது. ஆண்டு சிலர் உனக்கு தெரியாமல் 7000 பேர் வச்சுக்கிறேன்டா, பாகாலுக்கு முன்னாடி மண்டிடாத ஜனங்களை வச்சிருக்கு. நம்ம நினைக்கிறோம் நாம இல்லை. ஆண்டவர் நம்மளை விட பெரிய பெரிய ஆட்களை கத்த வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவங்களுக்குள்ள சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவங்களுக்குள்ள பவுலுக்குள்ள இருந்த அதே மாதிரியான வைராக்கியத்தை வைங்க. சொல்லுங்க, பவுலுக்குள்ள இருந்த அதே மாதிரியான ஆசையை வைங்க. அவர் சொல்றாரு, இப்படி சொல்றாரு, நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விற்றேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:12 வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரியணும் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி 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 தொடர்றாரு அவரு? ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆசை வேணுங்க, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு ஆசை வேணும், துதிக்கிறவங்களா மாறதுக்கு ஒரு முதல்ல ஆசை. நல்ல வசனம் பிரசங்கிக்கிறது முதல்ல நீ ஆசைப்படணும். நான்லாம் 13-14 வயசில் எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு மலைக்கு போவேன். அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிவிட்டு நைட் ஆகும்பொழுது நிறைய வீடுகளில் லைட் எரியும். நான் என்ன கற்பனை பண்ணிப்பேன் அப்படின்னா, நானும் பெரிய ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும் அந்த லைட்டெல்லாம் ஒரு பெரிய ஆடியன்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிப்பேன். அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். முதல் பிரசங்கம் மலைகள் தான்.
இயேசு உங்களை நேசிக்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பு. இப்படி பண்ணி 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 இன்னைக்கு 23 வருஷம் ஆச்சு இந்த ஊழியத்துக்கு வந்து. அன்னைக்கு சின்ன வயசுல ஒன்றும் தெரியாம பண்ண பிரசங்கமே என் வாழ்க்கை, அந்த ஆசைகளே என் வாழ்க்கையின் நிழலாய் கடவுள் மாற்றி விட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசை உருவாக்கிக்கோ. டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் இல்லை, இயேசு மாதிரி வாழணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மையாக வாழணும். ஆசை உருவாக்கி கொள்ளுங்க. மன்னிக்கணுன்ற ஒரு ஆசை வரணும், இரக்கம் பாராட்டணுன்ற ஆசை வரணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ற ஆசை வரணும், திக்கற்றவர்களை விசாரிக்கணுன்ற ஆசை வரணும். உலக பிரகாரமான ஆசைகள் நமக்குள்ளே இருந்து வெளியேறணும். என்ன ஆசை வரணும்? அப்பா இயேசுவே, உங்களை மாதிரி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். பாடுற ஆசையை விட இயேசு மாதிரி வாழ்ற ஆசை நல்லது. இயேசு பக்கிட்ட ஜெபிக்கிறத கற்றுக்கோங்க, உண்மையாக இருக்கிறத கற்றுக்கோங்க, தாழ்மையாக. அதெல்லாம் ஆசைகளாக மாற்றிக்கிடுங்க. இப்போ நீங்கள் தெருவில் நடந்தானா தெரியுமா சொல்லுவாங்க, உங்கள் பேர் சொல்லி சொல்ல மாட்டாங்க, ஏசு பிள்ளைன்னுவாங்க. உங்கள் பேர் சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவர் என்னெல்லாம் வாடாப்படன்னு சொல்கிற ஜனங்க ரொம்ப கம்மி, ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எப்போ 17 வயசில் 18 வயசுலேருந்து அந்த சத்தத்தை என்னுடைய வாயில் நான் என் காதலுக்கு என் பேரை சொல்லி சொன்னவங்களை, என்னை கூப்பிட்டவங்களை விட என்னை நெகேமியா ஐயான்னு சொல்லி கூப்பிட்டவனதை அதிகமாக நான் பார்த்துருக்குறேன். த ரீசன் என்னென்னா, நம்முடைய ஆசைகள் இயேசுவுக்காக மரிக்கணும், இயேசுவையே நமது ஆசையாய் நாம் எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில், உலக வரைபடத்தில் நடு மையத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா, அந்த கோடு உலக மேப் வச்சுட்டு நடு சென்டரில் ஒரு கோடு போட்டிங்கன்னா, அந்த கோடு எந்தெந்த நாடுகளெல்லாம் விழுதோ அந்த நாடுகளில் ஒரு முறை கூட இயேசுவை கேள்விப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அதில் அதிகமான பேர் வசிக்கிறது நம்முடைய 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 ஏஷியா கண்ட்ரி, ஆசிய கண்டத்தில் நிறைய பேர் வசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் எப்படி போகணும்? பாடணும் ஆண்டவரெல்லாம் கற்றுக்காத, இயேசுவை சொல்லணுன்ற ஆசையை வளர்த்துக்கிடுது. பரிசுத்தமாக வாழணும், இயேசுவை சொல்லணும், அதுவே நம்முடைய ஆசைகளாக மாறணும். அப்படி மாறுமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஒருவன் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் அவனுக்காக நிற்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஜெபம் பண்ணி இப்படி பைபிளாக முடிச்சிருங்க. 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் சேவான்னு ஒருத்தன் ஏசாமிக்காக வைராக்கியமாக நிற்கிறான். சூப்பரான பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கத்தின் முடிவில் அவனை கல்லெறிஞ்சு அடித்து அவன் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்கிறாங்க. ஆனால் அவன் ஒரு காட்சியை பார்க்குறான். அவன் கர்த்தருக்காக நின்னா, கர்த்தர் அவன் சார்பாக அங்கே நிற்கிறார். அவன் சொல்கிறான், இதோ இயேசுவானவர் பிதாவின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்கிறான். நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். அவனுடைய வசனம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு படுத்த சகல நாட்களில் நான் யார் கூட எங்களை புறப்பட்டு போய் சகலரை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிற கர்த்தருடைய சேவையிலே ஆசை உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா, உங்களுக்காக, உங்கள் சார்பாக, உங்களோடு தேவன் நிற்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இயேசுக்காக ஆசைப்பட விரும்புகிறீங்க? எதுவுமே இந்த உலக பிரகாரம் ஆசையெல்லாம் விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகம் மாயை, இந்த உலகம் ஒரு நாள் அழியும். இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தை விரிவாக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரீமா லதா ரபா ரீமா